அண்ணா அண்ணா இங்கே பாருண்ணா. என்னடா இன்னைக்கு சார் வந்து ஆஃப் வேவ் ரெக்டிஃபையரை பற்றி கிளாஸ் எடுத்தாரு. எனக்கு தியரியே புரிஞ்சு, ஆனால் ப்ராக்டிக்கலாக புரியல. நீ ஏதாச்சும் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணி காமிக்கிறியாண்ணா? ஆஃப் வேவ் ரெக்டிஃபையரடா? அதை பற்றியே பார்க்கலாம். இதுக்கு தேவைப்படுற காம்போனன்ட்ஸ்: ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், இது 230 வோல்ட்டை 12 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணும். இது டயோட், ரெக்டிஃபிகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். இது எல்இடி லைட், லோடு கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ சர்க்யூட் டயக்ராம் போயிடலாம். இப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட அவுட்புட் பார்க்கலாம். என்னண்ணா டிரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட் வோல்டேஜ் 12 நீங்கள் எங்கன்னா 17 காமிக்குது? என்னென்னா ஏமாத்துறீங்களாண்ணா? டேய், இப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட அவுட்புட்டில் லோடு இது கனெக்ட் பண்ணல. லோடு கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் 12 காமிச்சிரும்டா. சர்க்யூட்டில் இருக்க மாதிரி டிசைன் பண்ணியாச்சு. இப்போ ரிசல்ட் செக் பண்ணலாம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் 230 வோல்ட்டை 12 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணிருச்சு. டயோட் ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணிருச்சு. இப்போ லைட் எரியுது. இந்த மாதிரி பிளிங்க் ஆனால் என்னென்ன பண்ணுறது? இதுக்கு பேர் தான்டா ஃப்ளக்சுவேஷன். அதாவது இந்த ஏசி டிசியாக மாற்றுறப்ப நம்மளுக்கு ஏசி ரிபுல்ஸாக கிடைக்கும். அதனால தான் லைட் இப்படி பிளிங்க் ஆகுது. இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன் ஆனால் நம்மளால் இந்த மின்சாரத்தை பயன்படுத்த முடியுமா? கண்டிப்பாக பயன்படுத்த முடியாதுடா. அதுக்கு என்னென்ன பண்ணுறது? அதுக்காக தான் கெப்பாசிட்டரை ஃபில்டராக யூஸ் பண்ணுறோம். இது எதுக்காகண்ணா? இந்த கெப்பாசிட்டரோட பர்பஸே சார்ஜ் அண்ட் டிஸ்சார்ஜ் தான்டா. வோல்டேஜ் வரும்போது இது சார்ஜ் ஆகிக்கும், வோல்டேஜ் இல்லாதப்போ இது டிஸ்சார்ஜ் ஆகிக்கும். இப்போ இதை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். கெப்பாசிட்டரை இதுக்கு பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது ஏசி ரிபுல்ஸை ரெடியூஸ் பண்ணுது. இதனால தான் என் லைட் ஃப்ளக்சுவேஷன் இல்லாமல் பிரைட்டாக எரியுது. இப்போ அவுட்புட் ரிசல்ட் செக் பண்ணலாம். கெப்பாசிட்டர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி 7 வோல்ட்டாக காமிச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்டான வோல்டேஜ் காமிக்குது. இதுதான் ஆஃப் வேவ் ரெக்டிஃபையரோட ஒர்க்கிங். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, நல்லா புரிஞ்சிச்சு. தேங்க்யூ.